தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. துளசி வெற்றி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் இங்கே அஞ்சலி வீட்டில் எலி தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால 2 பேரை வீட்டுக்கு வர சொல்லி மருந்தடிச்சிட்ருக்காங்க. இதை சிசிடிவி மூலமாக பார்த்த மகேஷ் உடனே வீட்டுக்கு வராரு. வர்றதுக்கு இடையில் அந்த சீக்ரெட் ரூமை ஓப்பன் பண்ண போகிறாங்க. கரெக்டாக மகேஷோட என்ட்ரி. அஞ்சலிக்கு மகேஷை பார்த்ததும் செம்ம ஷாக்கிங். அது மட்டும் இல்லை, கரெக்டாக இந்த நேரத்துக்கு எப்படி இவர் வந்தார் அப்படின்ற சந்தேகம் அஞ்சலிக்கு மனசில் இருந்தாலும் இந்த ரூம்லேருந்து தான் கரப்பாம்பூச்சி அதிகமாக வருது, அதனால் இந்த ரூமில் நம்ம மருந்து அடிச்சிடலான்னு சொல்லும்போது இந்த ரூமில் முக்கியமான ஃபைல்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன், அதை கீழே கொட்டிடுவாங்க, அதனால அந்த ரூமை நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்களை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாரு மகேஷ். இதனால் அஞ்சலிக்கு மகேஷ் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாகுது. அப்படியே சீனை கட் பண்ணால் அஞ்சலி மகேஷ் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலிக்கு அதே சந்தேகம் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இவர் எப்படி கரெக்டாக அந்த ரூமை திறக்க போகிற தருணம் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை சிசிடிவி தான் வச்சுருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே படுக்கிறாங்க. அதை மகேஷ் கவனிச்சுட்டு தூக்கத்தில் எழுந்து யோசிக்கிற அளவுக்கு அஞ்சலி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹிடன் கேமரா எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அப்போது அஞ்சலி எழுந்து பார்க்குறாங்க, மகேஷை காணும். உடனே கீழே இறங்கி பார்க்குறாங்க. மகேஷ் தனியாக நின்றுட்டுருக்காரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தூக்கம் வரலன்னு சொல்லி சமாளிக்க, எனக்கும் தூக்கம் வரல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு அஞ்சலி பேச்சு கொடுக்கும்போது எனக்கு தூக்கம் வருது, வா போய் தூங்கலான்னு அஞ்சலியை கூட்டிகிட்டு மகேஷ் அங்கேருந்து போகிறாங்க. அஞ்சலிக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அப்படியே சீனை கட் பண்ணால் சிவராம் வழக்கம் போல் ஆட்டோ ஓட்ட கிளம்பிட்டாரு. லக்ஷ்மி சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வராங்க. வெளியில் ரகு தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது சிவராம் இருக்கிறாரா, அவருக்கு இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் பணம் வந்திருக்கு, டிடி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ரகு அவரை விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. கவிதா கிட்ட சொல்லி காஃபியெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த டிடியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல விதமாக ரகு அந்த இடத்துல பேசுகிறாரு. அதே மாதிரி மேனேஜரும் பார்த்திங்கன்னா அந்த டிடியை சிவராம் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரகு வழக்கம் போல் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ அடுத்த செகண்ட் இந்த பணத்தை எங்களுக்கு தானே நீங்கள் பிரித்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது லக்ஷ்மி அதை தடுக்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, நம்ம புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த வேலையை நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுமே இங்கே கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு அப்படின்ற சோகத்தில் ரகு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. கேசவனும் அதே மாதிரி தான் இருக்காங்க. பசங்க பணத்துக்காக தான் காத்துட்ருக்காங்க அப்படின்றது லக்ஷ்மிக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே லக்ஷ்மி துளசிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம், நாளைக்கு பூமி பூஜை இருக்குது, நீயும் தியா பாப்பாவும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்ல, துளசிக்கும் ரொம்பவே சந்தோஷம். அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அஞ்சலி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு பட்டும் பாடாமலும் பதில் சொன்னாலும் அப்போது மகேஷ் அஞ்சலி மேலே சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படும் போது, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், நாங்கள் போக மாட்டேன்னு அஞ்சலி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே பூமி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. ஸோ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும், வீட்டை ஆரம்பிப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.